காலையிலே யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன், இன்றைக்கி மீன் குழம்பு செய்யலாமா பிரியாணி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு மித்துக்குட்டி காலையிலே பிரியாணி தான் கேட்டிருந்தானா. அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு மீன் எடுத்துகிட்டு வந்து ஆக்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னாங்களா. சரி இது ரெண்டுத்தில் எது செய்யலான்ட்டு குழப்பத்திலே 1 மணி நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டே இருந்தால் டைம் தான் வெட்டியாக போச்சு. சரி இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி எல்லோரும் உட்காந்து பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீன் எடுத்துகிட்டு வர அனுப்பியாச்சு. மீன் வந்துட்டு அங்கேயே கழுவி நல்லா க்ளீனாக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது என்ன மீனும் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சாக்க கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு மீன் பேர் எல்லாம் தெரியாது. அப்புறம் மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு குழம்பும் தாளித்து விட்டுட்டேன். இந்த மீன் குழம்புக்கு ஹைலைட் என்னக்கா, இந்த ஜீரகம், மிளகு, சோம்பு இது 3 போட்டால் தான் அந்த தனி டேஸ்ட் வரும். நான் இது 3மே போடுவேன். மீன் குழம்புக்கு டேஸ்ட் சூப்பராக வரும். இன்றைக்கி என்னன்னே தெரியல, டைம் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன். காலையில் சாப்பாடு வச்சுட்டு குழம்பு வெங்காயம் உரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் வச்சுட்டு இருந்தேன். வெங்காயம் உரிச்சிட்டு உள்ளே போய் பார்த்தாலே குக்கர் வெடிச்சு குக்கரில் இருக்கிற சாப்பாடெல்லாம் வந்துட்டு செவத்தில் கவுண்டர் டாப் மேலே ஃபுல்லாகவே வீந்து கிடக்குது. எனக்கெல்லாம் வந்து பார்த்தாங்களே ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. இது எப்போ க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நம்ம தான் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம்